வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீர் மழையால் வெப்பம் தணிந்தது. சென்னை புறநகர் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் விமான சேவை பாதிப்பு. 9 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் 30 நிமிடங்கள் வானிலேயே வட்டமடித்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. மின்னல் தாக்கியதில் 2 முதியவர்கள் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். திருச்செந்தூர் கோவில் வளாகத்திற்குள் புகுந்த மழை நீர், பக்தர்கள் கடும் அவதி. நெய்வேலி NLC சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் நிறுத்தம். தொடர் மழை காரணமாக சுரங்கத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் தற்காலிகமாக பணி நிறுத்தி வைப்பு. ராமநாதபுரத்தில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வெளிப்பட்டினம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் அவதி. பாகிஸ்தானின் போலன் நகரில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயிலை கடத்திய பலூச் விடுதலை ராணுவம் 182 பேரை பிடித்துச் சென்றதாகவும் 11 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் அறிவிப்பு. ரயில் பயணிகளை மீட்க முழுவீச்சில் இறங்கியுள்ள பாகிஸ்தான் ராணுவம். மொரீசியஸ் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது அறிவிப்பு. மதிப்புமிக்க விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமை. தேசிய கல்விக் கொள்கையை எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு ஏற்காது. உரிமைக்கான போர்க்குரலை தமிழ்நாடு தொடர்ந்து எழுப்பும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் உறுதி. தமிழக எம்பிக்களை நாகரிகம் இல்லாதவர்கள் என்று கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். மக்களவையில் தான் பேசிய வார்த்தைக்கு மீண்டும் மன்னிப்பு கோரினார் தர்மேந்திர பிரதான். இன்னும் சொல்லப்போனால் 100 முறை கூட மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் பேச்சு. தமிழகத்தில் PM ஸ்ரீ பள்ளிகளை நிறுவ தங்கள் அரசு ஆர்வமாக இருப்பதாக தமிழக தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதம். கடந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதியிட்ட கடிதத்தை மாநிலங்களவையில் வாசித்தார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். புதிய கல்விக் கொள்கையில் தமிழக அரசின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். தவறான தகவல்களை பரப்புவதால் அது உண்மையாக மாறிவிடாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பதிலடி. அநாகரிகம் என்ற வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்க வைத்த நீங்கள் தமிழை காட்டுமிராண்டி மொழி என கூறியவரை போற்றுவது ஏன்? நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்களை பார்த்து நிர்மலா சீதாராமன் கேள்வி. காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்துவதா? திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சென்னையில் பாஜக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் சீமான், அண்ணாமலை திடீர் சந்திப்பு. சீமானிடம் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க என தைரியம் கொடுத்த அண்ணாமலை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வரும் 14ஆம் தேதி முதல் Y பிரிவு பாதுகாப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். ஏப்ரல் 4 இருந்து 27ஆம் தேதி வரை வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்கள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். காலை 8 மணிக்கு சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கும் என தெற்கு ரயில்வே தகவல். பாலியல் புகாரில் சிக்கி குற்றவாளிகள் என தண்டிக்கப்பட்ட 25 ஆசிரியர்கள் பணி நீக்கம். பள்ளிக்கல்வித்துறை அதிரடி நடவடிக்கை. அரசு பள்ளிகளுக்கான இன்டர்நெட் கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்புகள் செலுத்த வேண்டும். தமிழக அரசு உத்தரவு. ஹோலி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு படையெடுத்த வடமாநில தொழிலாளர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். காவல்துறை எச்சரிக்கையையும் மீறி ஓடும் ரயிலில் ஏறிய பயணிகள். சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் அடாவடி. ரயிலில் இருந்த மாநில கல்லூரி மாணவர்கள் மீது நடைமேடையில் அமர்ந்திருந்த மாணவர்கள் சிலர் கற்களை வீசியதால் பரபரப்பு. சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் இடையே மோதல் எதிரொலி. 9 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் திருக்காளிமேடு பகுதியில் வெடிகுண்டு வீசி அரிவாளால் வெட்டி ரவுடி வசூல்ராஜா கொலை. கொலையாளிகள் தப்பியோடும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. உயிரிழந்த தந்தையின் உடலை வணங்கி தேர்வு எழுதச் சென்ற +2 மாணவி. நெல்லை திசையன்விளை அருகே நெகிழ்ச்சி சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அரசு பேருந்து நடத்துனருடன் பயணிகள் வாக்குவாதம். ஊருக்குள் பேருந்து செல்லாது என கூறியதால் ஆவேசம். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் ராமலிங்க சுவாமி கோயிலில் ரகசிய அறை கண்டுபிடிப்பு. புதையல் இருக்குமோ என அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் மணல் மட்டுமே இருந்ததாக தகவல். தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமனம் செய்ய புதிய தேர்வுக்குழு. தமிழக அரசு ஜனவரி 28ஆம் தேதி வெளியிட்ட தேர்வுக்குழுவுக்கு பதிலாக புதிய தேர்வுக்குழுவை அமைத்து ஆளுநர் அறிவிப்பு. தமிழகத்தில் சமூக நலத்துறையில் இருந்து பிரித்து மகளிர் மேம்பாட்டுக்கென தனித்துறையை ஏன் உருவாக்கக்கூடாது? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை.
சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் ஆணையரை முற்றுகையிட்டு உறுப்பினர்கள் வாக்குவாதம். கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசி வந்த நிலையில் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூட்டத்தை நிறைவு செய்ததால் உள்ளிருப்பு போராட்டம். கரூரில் பட்டப்பகலில் ஆம்னி வேனில் கடத்தப்பட்ட கல்லூரி மாணவி பெற்றோரிடம் ஒப்படைப்பு. மாணவியை ஒருதலையாக காதலித்து வந்த நந்தகோபால், அவரது தாயார் உள்ளிட்ட 5 பேருக்கு நீதிமன்ற காவல். திருவள்ளூரில் சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த 40 அடி உயர கட் அவுட் ஆட்டோ மீது விழுந்து விபத்து. ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அறைகளில் சிக்கிய கஞ்சா. பயிற்சி மருத்துவர்கள் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கடலூர் அருகே மாமனார் தூங்கிக் கொண்டிருந்த போது பிறப்பொறுப்பில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த மருமகள். பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததால் மாமியாருடன் சேர்ந்து ஆத்திரம். சேலத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதி வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. காதலனின் பெற்றோரை கடத்தி வைத்துக் கொண்டு பெண்ணை விடும்படி மிரட்டுவதாக கதறல். சென்னை கண்ணம்மாப்பேட்டையில் கருத்தடை மையத்தில் நாய்கள் மர்மமான முறையில் இறப்பதாக குற்றச்சாட்டு. மருத்துவர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தேர் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. மாசிமக தேரோட்டம் முடிந்து கூடாரத்தில் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அதிர்ச்சி. கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் மாசி திருவிழா கோலாகலம். சிகர நிகழ்ச்சியான ஒடுக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தெப்ப உற்சவம் கோலாகலம். 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தெப்பத்தில் உலா வந்த மலையப்ப சுவாமி. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாள் இரவு உற்சவம். வான வேடிக்கையுடன் வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த காமாட்சி அம்மன். மாசி மாத பிரதோஷத்தை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் தேரோட்டம். சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றன. திருச்சி மாவட்ட காவல் ஆய்வாளர் பெரியசாமி பணி நீக்கம். தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததால் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. குமரி மாவட்டம் அருமனை அருகே யானை மீது மதுபோதையில் தூங்கிய பாகன். பொதுமக்கள் புகாரை அடுத்து பாகனை எழுப்பி விசாரணைக்கு அழைத்துச் சென்ற வனத்துறை. வைகை ஆறு மாசுபடுவதை கட்டுப்படுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தவறிவிட்டது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் குற்றச்சாட்டு. மதுரையில் போலீசார் சோதனையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்கள் பறிமுதல். 8 வாகனங்களுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8020 ரூபாய்க்கும் சவரன் 64,160 ரூபாய்க்கும் விற்பனை. 2021ஆம் ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அறிவுறுத்தல். வாக்காளர் பட்டியல் முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி பல்வேறு கட்சி எம்பிக்கள் வழங்கிய ஒத்திவைப்பு நோட்டீஸ்களை ஏற்க மறுப்பு. மாநிலங்களவை துணைத் தலைவருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கத்தால் பரபரப்பு. தமிழகத்தில் தான் பங்கேற்ற வேளாண் துறை தொடர்பான கூட்டங்களில் எந்த தமிழக அமைச்சர்களும் பங்கேற்கவில்லை. மக்களவையில் திமுக எழுப்பிய கேள்விக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பரபரப்பு பதில். நாடு முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அழைப்பு. தேர்தல் நடைமுறையை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். ஒடிசா சட்டமன்றத்தில் ஆளும் கட்சிக்கும் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் இடையே மோதல். காங்கிரஸ் எம்எல்ஏ தாரா பகினிபதியை 7 நாட்கள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் நடவடிக்கை. ஈலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது ஏர்டெல் நிறுவனம். ஸ்டார்லிங்குடன் இணைந்து அதிவேக இணைய சேவையை இந்தியாவுக்கு வழங்க உள்ளதாக அறிவிப்பு. குஜராத் மாநிலம் கேதா அருகே ரசாயனம் ஏற்றி வந்த டேங்கர் லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்து. ரசாயனம் கசிந்து வெண்புகை வெளியேறியதால் பரபரப்பு. எந்திரன் பட கதை காப்புரிமை மீறல் விவகாரம் தொடர்பான வழக்கு. இயக்குநர் ஷங்கரின் 10 கோடி ரூபாய் சொத்து முடக்கத்துக்கு இடைக்கால தடை. இளையராஜா சிம்பொனி அமைக்க தான் உதவியதாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவலுக்கு லிடியன் நாதஸ்வரம் மறுப்பு. நிறைய பயிற்சி செய்து சிம்பொனி எழுத இளையராஜா தன்னை அறிவுறுத்தியதாக தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி. நடிகர் சூர்யாவின் படத்திற்கு மட்டும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக நடிகை ஜோதிகா வேதனை. பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற பல மோசமான திரைப்படங்களை பார்த்திருப்பதாகவும் கருத்து. கனடா நாடாளுமன்றத்தில் இருந்து நாற்காலியை கையோடு தூக்கிச் சென்ற ட்ரூடோ பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் வெளியேறிய போது சம்பவம். லண்டன் அருகே ரசாயன டேங்கர் கப்பலும் சரக்கு கப்பலும் மோதி விபத்து. நடுக்கடலில் 2 கப்பல்களும் தீப்பிடித்து எரிந்த நிலையில் பெரும் சேதம். இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.